ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ஸ்டூடெண்ட்ட நான் கவுன்சிலிங் குடுத்தேன். அவன் சொன்னான், "எனக்கு பிலிப்பைன்ஸ்ல போய் படிக்கணும்க்கா. எப்படியாவது நான் பிலிப்பைன்ஸ்ல போய் படிச்சேன்டா." சரிடா, எதுக்குடா பிலிப்பைன்ஸ்ல போய் படிக்கணும்னு இவ்ளோ ஆர்வமா இருக்கன்னு கேட்டேன். அதுக்கு அவன் சொன்னான், "என் ரிலேட்டிவ்ஸ்லாம் அங்க போய் படிக்கிறாங்கக்கா. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்க தான்க்கா போய் படிச்சாங்க." அப்படின்னு. ஓகேடா, இப்ப நீ பிலிப்பைன்ஸ்ல போய் படிச்சா, ஆனா நீ அங்க படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இங்க டாக்டரா உன்னால லைசென்ஸ் வாங்க முடியாது. இங்க டாக்டராவே ஃபர்ஸ்ட் வேலை பார்க்க முடியாது அப்படின்னு சொன்னேன். அக்கா நீங்க போங்க, நீங்க பொய் சொல்றீங்க. பிலிப்பைன்ஸ் தான் எனக்கு வேணும் அப்படின்னு ஒரு அடம் பிடிச்சிட்டே இருந்தான். அப்பதான் அவனுக்கு தெளிவா நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். டேய், உன் ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் பிலிப்பைன்ஸ் போய் படிக்கிறாங்கன்னு சொன்னியே, எப்ப போய் படிச்சாங்கன்னு கேட்டதுக்கு 2021க்கு முன்னாடி போய் படிச்சாங்கக்கா அப்படின்னு சொன்னான். 2021க்கு முன்னாடி உங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் பிலிப்பைன்ஸ்ல படிச்சதுல எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா இப்ப நான் சொல்ற போறது 2021க்கு அப்புறம். அதாவது நம்ம என்எம்சி நேஷனல் மெடிக்கல் கமிஷன் நார்ம்ஸ் சில ரூல்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க. அதுல 2021க்கு அப்புறம் என்னென்ன ரூல்ஸ்ன்றத அப்படியே ஒன் பை ஒன்னா நிறைய சொல்லியிருக்காங்கடா. அதுல முதல் ரூல் என்னன்னா, நம்ம எம்பிபிஎஸ் அதாவது இந்தியால எம்பிபிஎஸ்க்கு 4 வருஷம் கோர்ஸ் இருக்கு அப்படிதானே. வெளிநாட்டிலயுமே அதே 4 வருஷம் கோர்ஸ் இருக்கணும்ன்றத நம்ம இந்தியன் கவர்மெண்ட் தெளிவாவே அது முதல் ரூல்லே கொடுத்திருக்காங்க. இப்போ நீ சொன்ன மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டாக்டர் ஆயிருக்காங்க. 2021க்கு முன்னாடிதான் போய் படிச்சாங்க. அவங்களுக்கு எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா 2021க்கு அப்புறம் இப்ப நீ போய் பிலிப்பைன்ஸ்ல போய் படிக்க போனீங்கன்னா உன்னால இந்தியால டாக்டராவே ஒர்க் பண்ண முடியாது. லைசன்ஸும் கொடுக்க மாட்டாங்க. இந்த ரூல்ஸ் நீ மதிச்சு அந்த ரூல்ஸ் இருக்க காலேஜ்ல போய் நீ வெளிநாட்டுல படிச்சா மட்டும்தான் இங்கேயும் லைசன்ஸ் கொடுத்து உங்களால டாக்டரா ஒர்க் பண்ணவே முடியும். இப்ப பிலிப்பைன்ஸ் நாடுன்னு அவன் சொன்னால அந்த நாட்டுல ஜஸ்ட் 4 இயர்ஸ் மட்டும்தான் அங்க எம்பிபிஎஸ் கோர்ஸே இருக்கு. சோ இந்தியால சொல்லியிருக்க என்எம்சி நார்ம்ஸ் ரூல்ஸ் படி அந்த என்எம்சி ரூல்ஸ் மதிக்காம போய் படிச்சா உங்களால இந்தியன் டாக்டரா ஒர்க் பண்ணவே முடியாது. சோ இத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப நான் சொன்ன இந்த ஃபர்ஸ்ட் ரூல் நல்லா புரிஞ்சுக்கோம் அப்படிதானே. அடுத்த ரூல் ஒன்னொன்னா அடுத்தடுத்த வீடியோல உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணிட்டே இருக்கேன். மறக்காம ரிச் குளோபல் எடுவ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க டாக்டர் கனவை நிறைவேற்றுறது மட்டும் தான் எங்களோட நோக்கம். தேங்க்யூ.